வெண்முரசு. மாமலர் 14. வாசிப்பது சந்தீப். 14. இருளாடுதல். ஊரு என்னும் தொடையில் பிறந்தமையால் அவள் ஊர்வசி என்றழைக்கப்பட்டாள். இந்திரனின் அவையில் ஆடற்கணிகையரிலும் பாடற்கணிகையரிலும் அவளே தலைக்கோலி என அமைந்தாள். பாடகியர் அனைவரின் குரலினிமையும் அவளில் அமைந்தது. அவர்கள் அனைவரும் கொண்ட எழிலசைவுகளின் நுண்மைகள் அவள் உடலில் சூழ்ந்தன. தெய்வங்களுக்குரிய அருமலர் என்பதனால் தேவர் தலைவனும் அணுக முடியாத கன்னியாக அவள் இருந்தாள். முனிவர் அவளை பெண்ணுருவில் எழுந்த வெண்மலர் என்று வாழ்த்தினர். அத்தகைய கன்னியொருத்தியை மானுடன் ஒருவர் அடைந்தார். அவரே குலமூதாதையாகிய புரூரவஸ். ஊர்வசியின் சிற்றாலயத்தின் படியில் அமர்ந்து கைகளை மார்பில் கட்டியபடி பீமன் கேட்டிருக்க, எதிரே கால்சுவடு வைத்து கை முத்திரை காட்டி விழிசலித்து உடல் நெளித்து கதை தன்னில் நிகழவிட்டு நின்றிருந்தான் முண்டன். பெருந்தோழரே, கேளுங்கள். புரூரவஸ் சந்திரகுலத்தின் முதல் மன்னர். இன்று பாரத வருஷமெங்கும் கொடியும் முடியும் கோலம் கொண்டுவந்திருக்கும் சந்திரகுலத்து அரச குடிநிறைகள் அனைத்துக்கும் முதல் தாதை அவரே. பிரஜாபதியாகிய அத்திரிக்கு அனசூயையில் வெண்ணுரை குழலும் வெள்ளி மின்னும் உடலும் கொண்ட அழகனாகிய சந்திரன் பிறந்தான். அவன் தேவகுருவாகிய பிரஹஸ்பதியிடம் மெய்யறிதல் கற்கும் பொருட்டு சென்றமைந்தான். வியாழன் என விண்ணில் ஒளிரும் பிரஹஸ்பதி நடைமுறை மெய்மை எனும் கொள்கையின் முதலாசிரியன். எது தன்னலமோ அதையே தன்னுள்ளம் விழையும். எது நிகழும் விழைவோ அதுவே அகம் ஏற்கும் உண்மை. ஏற்கும் உண்மையே நடைமுறை உண்மை. ஏற்க முடியாது உண்மை வெறும் கனவு. அதை அறிந்தாலென்ன, அறியாவிட்டாலென்ன என்றார் குரு. ஆம் என அடிபணிந்து ஏற்றான் சந்திரன். உலகாண்மை என அவர் அவனுக்களித்த மெய்மை அழைக்கப்பட்டது. குருவின் துணைவி தாரை. ஆசிரியர் மாணவனுக்களிக்கும் கல்வியை நாளும் கேட்டுக்கொண்டிருந்தாள். முதியவராகிய வியாழனின் விளக்கத்தால் சலித்திருந்த அவள் ஒருநாள் இளைய மாணவனை காமத்துக்கு அழைத்தாள். அவன்மேல் அவள் காமம் கொண்டிருப்பதை அறியாது அவன் முகம் தன்னுள் எழுவதைக் கொண்டு அவள் அருகையில் அக்காமம் முற்றிலும் வளர்ந்துவிட்டிருந்தது. அவன் உடலை அவள் ஓரவிழியால் பலமுறை நோக்கியதுண்டு. நோக்கிய கணமே எழும் உளதிர்வால் படபடப்பு கொண்டு விழிவிலக்கி பெரிதொன்றில் மூழ்குவாள். முகம் சிவந்து மூச்சு சீறிக்கொண்டிருக்கும். பின்னர் கண்கள் கசிய மீழ்கையில் தன் தனிமையை எண்ணி ஏங்குவாள். கணவனுடனுக்கையில் அறியாது அவன் முகம் நினைவுக்கு வருவதனால் அவர் தொடுகைகள் அவளை குளிர்ந்து தன் தோலுக்குள் தசைகளுக்குள் ஒளிந்து கொள்ளச் செய்யும். ஆனால் ஏதோ ஒரு கணத்தில் அவர் தொடுகை அவனுடையதென்றாகும். அவள் காமத்தால் எரிந்தெழுந்து 1000 கைகள் கொண்டு அவரை அள்ளித் தழுவிக்கொள்வாள். புதுமழைக் காட்டாரென அவரை சுருட்டிக் கொண்டு செல்வாள். பின்னர் மீண்டு எழுகையில் அவையனைத்தையும் கடந்து பிறிதொரு நதிக்கரை சதுப்பில் தன்னந்தனிமையில் சித்தம் மயங்கிக் கிடப்பாள். அப்போது அவர்கள் இருவரையும் எண்ணி அவளுக்குள் முற்றிலும் ஒளிந்து கொண்டு ஒரு சிறுமி புன்னகை செய்வாள். ஆனால் அவள் உள்ளத்தை அவன் அறிந்திருக்கவில்லை. அவன் மீது கொண்ட காமத்தாலேயே அவள் தன்னை அவனிடமிருந்து முற்றிலுமாக மறைத்துக் கொண்டாள். அவனிடம் கடுமுகம் மட்டுமே காட்டினாள். ஏதென்றில்லாமல் அவனிடம் முனிந்தாள். அவனைப் பற்றி கணவனிடம் பொய்க்குற்றம் சொன்னாள். தன் மாணவர்களில் இளையோனும் அழகனுமாகிய அவன்மேல் மனைவி சொன்ன பழுதுகள் அவருள் நுண்ணிய உவகையை நிறைத்தன. அவர் அவனுக்காக அவளிடம் நல்லுரை சொன்னார். அவனை வேண்டுமென்றே அழைத்து வந்து தன்னுடன் உணவுக்கு அமரச் செய்தார். அவர்கள் இருவரையும் இணைத்து நகையாட்டுரைத்து சிரித்து மகிழ்ந்தார். அவள் மேலும் மேலும் சினம் கொண்டு விலக அவர் இன்னும் இன்னும் என அவ்வாடலை முடுக்கினார். அவளையும் அவனையும் முற்பிறவிக் காதலர்கள் போலும் என்று ஒருமுறை சொன்னார். அவள் அரைக்கணம் விழுதெடுக்கிடுவதைக் கண்டு நகைத்து அன்று கொண்ட நெருக்கத்தால் உருவான பகைமை இது என்று சிரித்தார். அவள் பற்களைக் கடித்து இனியொரு சொல் எழுந்தால் இங்கு நாக்கு பொழுது இறப்பேன் என்றபின் எழுந்து அடுமனைக்குள் சென்றாள். முலைவிம்ம விழிகசிய அங்கே நின்றாள். உணவில் கையளைந்தபடி அமர்ந்திருந்த சந்திரன் எழுந்து கைகழுவிவிட்டு ஆசிரியரை வணங்கி மீண்டான். அடுமனைக்குள் சென்று அவளை இடைவளைத்து, என்ன இது? வீண்சொல் சொல்லவும் உரிமையில்லையா எனக்கு என்றார். இனி அவ்வண்ணம் ஒரு சொல் எழலாகாது. நான் உயிர் சூட மாட்டேன் என அவள் விம்மினாள்.
மூடப் பெண்ணே, உன்னை நான் அறியமாட்டேனா என்று சொல்லி அவளை அணைத்துக் கொண்டார். மணமாகி நெடுநாளானதனால் இருவர் நடுவே இருந்த உளமாடல் ஓய்ந்து உடற்தழுவல் தோலில் மட்டுமே என்றாகிவிட்டிருந்தது. அந்த புதிய நுண்விளையாட்டு தன்னை மீண்டும் அவளிடம் அணுக்கம் கொள்ளச் செய்வதை அவர் உணர்ந்தார். அந்த ஆடலை இருபுறமும் இருவரும் விழிமூடி நின்று வளர்த்தெடுத்தனர். அவளை சீரவைத்து பின் அழச்செய்து அணைத்துக் கொள்கையில் மேய்க்காமம் உடலில் ஊறியவளாக இருப்பதை அவர் உள்ளூர அறிந்திருந்தார். எங்கோ உள்ளுக்குள் ஓர் எச்சரிக்கை ஒலித்தாலும் அது தொலைவின் போர் முரசம் போல தன்னியல்பான கிளர்ச்சியையே அளித்து காமத்தை துடிப்பு கொண்டதாக்கியது. அவளோ மேலும் மேலும் சினம் கொண்டு கடுஞ்சொல் சொன்னாள். ஒரு கட்டத்தில் அதைச் சொல்ல வேண்டாமென்றே ஆகியது. ஒரு விழிச்சந்திப்பும் சீண்டும் ஒரு சிரிப்பும் மட்டுமே அதற்கு போதுமென்றாகியது. அச்சொற்களால் தன் காமத்தை முழுமையாக ஒழித்துக் கொள்ள முடிவதைக் கண்டபின் அவள் அதை மீண்டும் விரித்தெடுத்தாள். ஒருநாள் அவன் பிரகஸ்பதியின் பூசனைக்காக மலர் கொய்து கொண்டு வந்தான். ஒரு மலரை தன் குழல் சுருளில் செருகியிருந்தான். தேவருலகின் தென்கிழக்கு மூலையில் நின்று அந்த நறுமண மலர் மரத்தடிக்கு சென்றபோது இயல்பாகவே அவள் நினைவெழுந்தது. அவன் உடல் அவள் உடலை அவன் கண்ட கணங்களை மட்டும் தொட்டெடுத்து தன்னை மீட்டிக் கொண்டது. அந்த மலர்களில் ஒன்றை தன் குழலில் சூடிய போது அவன் அக்கிளர்ச்சியில் அன்று முழுக்க நீடிப்பதைப் பற்றியே எண்ணியிருந்தான். ஆனால் அவனை எதிர்கொண்ட அவள் விழிகள் திடுக்கிட்டவை போல மாறுவதைக் கண்டான். சற்றே பருத்த அவள் உதடுகள் மெல்ல விரிசலிட மேலுதடு வளைந்து வேட்கை காட்டியது. நீர்மை படர்ந்த விழிகளை திருப்பி முலையினை விம்மா அவர் இல்லை என்றாள். அச்சொல்லிலேயே அனைத்தையும் அவள் சொல்லிவிட்டதை நெடுங்காலம் கழித்து அதை எண்ணத்தில் மீட்டியபோது உணர்ந்தான். ஆனால் அவனுள் வாழ்ந்த காமம் அதன் முழு பொருளையும் உணர்ந்து கொண்டிருந்தது அப்போதே. அறிவேன் என்றபின் மலர்களை கொண்டு சென்று வைத்துவிட்டு வந்தான். அவள் அவன் வழியில் மூச்சிறைக்க விழிதாழ்த்தி நின்றிருந்தாள். மேலுதட்டில் வியர்வை பூத்திருந்தது. அனல் கொண்ட கலம் என அவள் உடல் சிவந்திருந்தது. இருவரும் அசைவிழந்து நின்றனர். அவள் இமைகள் தாழ்ந்திருந்தமையால் நோக்கை அறிய முடியவில்லை. ஆனால் உடலை விழியென நோக்குக் கொண்டிருந்தது. அவள் விழிகள் சரிந்து தன் வலமுலையை நோக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து அவன் உடல் சிலிர்த்த கணம் அவள் நீள்மூச்சு ஒன்றை விடுத்தாள். அவன் அக்கணமே அவளை தாவித் தழுவிக் கொண்டான். அவளுக்குள் மூழ்குகையில் இது நெறியல்ல, எவ்வகையிலும் முறையும் அல்ல என்று கூறிய அவனிடம் 4 வகை மெய்ப்பொருள்களில் அறம் காலம் பொறுத்தது. பொருள் இடம் பொறுத்தது. வீடு அறிய ஒண்ணாதது. கண்முன் என இருப்பது இன்பம் ஒன்றே. இன்பமளிப்பதே அறம். அதற்கு உதவுவதே பொருள். அதன் விளைவே வீடு என குரு சொன்னதையே தானம் உரைத்தாள் தாரை. நோக்கம் கூர்கொண்டவர்களுக்கு சொல்மகள் துணை செல்கிறாள். சந்திரன் அவளிடம் பணிந்தான். உடலுருகி அனல் கொள்ளும் அரணிக்கட்டைகள் போல அவர்கள் காதலாடினர். அதன்பின் அவர்களால் பிரிந்திருக்க இயலவில்லை. ஓர் உறவே அவர்களின் உடல்கள் அதன் பொருட்டென்றே அமைந்தவை என அவர்களுக்குக் காட்டியது. அதுவன்றி பிறிது நினைப்பே இல்லாமலாக்கியது. சந்திரன் தாரையை அழைத்துக் கொண்டு வந்து தன் வெள்ளிவேந்த அரண்மனையில் குடியேறினான். ஆசிரியர் அறிந்தால் தன்னை தீச்சொல்லிடக்கூடும் என்று அஞ்சினான். தேவருலகே தன் செயலைப் பழிக்குமென அறிந்திருந்தான். எனவே அவளை ஓர் சிறு அல்லிமொக்கென ஆக்கி தன் அரண்மனைச் சொலியில் விட்டான். அந்தியில் அவன் ஒளிகொண்டு எழும்போது அவளும் மலர்ந்தாள். அவர்கள் ஒளியுடன் ஒளி என கூடினர். துணைவியைக் காணாத பிரகஸ்பதி அவளைத் தேடி 4 மாணவர்களை அனுப்பினார். அவர்களால் அவளை கண்டடைய முடியவில்லை. அசுரரோ அரக்கரோ அவளை கவர்ந்து சென்றிருக்கக்கூடுமென்று அவர்கள் எண்ணினர். அனைத்துலகுகளிலும் வண்டுகளாகவும் தும்பிகளாகவும் வல்லூறுகளாகவும் நாகங்களாகவும் சென்று அவளை தேடினர். ஒவ்வொருவரும் சோர்ந்தும் கசந்தும் திரும்பி வந்தனர். அவள் எங்குமில்லை, அவள் அழிந்துவிட்டிருக்கக்கூடும் என்றனர். துணைவி இறந்தாள் என அறிந்ததும் வஞ்சமும் சினமும் அகன்று பெருந்துயர் மட்டுமே எஞ்சிய பிரகஸ்பதி அவள் புழங்கிய அடுமனையிலும் புழக்கடையிலும் அமர்ந்து அவளை நினைத்து ஏங்கினார். அவளை மீண்டும் காணலாகாதா என எண்ணி விழிநீர் விட்டார். அவள் அணிந்த ஆடைகள் பேழைக்குள் இருப்பதைக் கண்டு எடுத்து தோளிலிட்டு அவள் என எண்ணித் தழுவி நெஞ்சுலைந்தார்.
பின் எவரும் அறியவில்லை என்று எண்ணி அவ்வாடைகளைதான் அணிந்தார். அவள் கழற்றி வைத்துவிட்டுச் சென்ற அணிகளையும் பூண்டபோது அவளென்றே ஆனார். இடையொசி நடந்து ஆடியில் தன்னை நோக்கியபோது அவர் உள்ளம் அவள் கொண்டிருந்த விழைவைச் சூடியது. செல்க, அவள் இங்கு வந்து சென்ற என் மாணவன் சந்திரன் இல்லத்தில் உள்ளாள் என அவர் கூவினார். மாணவர்கள் சென்று சந்திரனின் அரண்மனையை மொய்த்தனர். அவள் இங்கில்லை, நான் ஏதுமறியேன் என சந்திரன் சொன்னான். தேடுங்கள், அவள் இங்கிருந்தால் அழைத்துச் செல்லுங்கள். இல்லையென்றால் என்மேல் எய்த பழைக்கு மாற்ற சொல்லுங்கள் என்றான். அவர்கள் ஈ என்றும் கொசுவென்றும் வண்டென்றும் மாறி 1000 பளிங்கரைகள் கொண்ட அவ்வரண்மனையை இடுக்கு எஞ்சாமல் தேடினர். அவர்களில் ஒருவன் வண்டென்றாகி சுழன்று நீராழங்களில் அறைகளுள்ளனவா எனத் தேடினான். களைத்தபோது வண்டின் இயல்பால் அருகே இருந்த அல்லிமொட்டுமேல் அமரச் சென்றான். சலிப்போசையுடன் அது அவனை உதறியது. அக்கணமே அவள்தான் அது என உணர்ந்த அவன், இங்குள்ளார் நம் ஆசிரியர் துணைவி என்று கூவினான். மாணவர்கள் ஓடிவந்து மலரைச் சூழ்ந்தனர். மலர் வடிவம் கொண்டிருந்த தாரை எழுந்து சினத்துடன், ஆம், நான் இங்கிருக்கிறேன். இவரே என் குழுனர். இங்கிருப்பதே என் விழைவு என்றாள். தாங்கள் அவர் துணைவி, இது முறையல்ல என்றான் சுக்லதாரன் என்னும் முதல் மாணவன். அவள் விழிசீர நாகம் போல் தலை சொடுக்கி எழுந்து சென்று சொல்லுங்கள் அவரிடம், அவர் சொன்ன உலகாண்மையின் நெறிப்படியே நான் இங்கிருக்கிறேன் என. அவர் தன் சொற்களை மறுப்பார் என்றால் இங்கு வந்து அதை சொல்லட்டும், நான் உடன் செல்கிறேன் என்றாள். பெண்முகம் அதன் அனைத்து எழில்களையும் அப்படி ஒரு கணத்தில் இழக்க முடியும் என்பதைக் கண்டு சுக்லதாரன் திகைத்தான். அக்காட்சியில் அவளை அருகே நின்ற சந்திரனை வெறுத்தான். மாணவர்கள் சென்று அதைச் சொன்னதும் உள்ளம் தளர்ந்த பிரகஸ்பதி, இல்லை, வாழ்நாளெல்லாம் நான் சொல்லிச் சேர்த்த கொள்கையை கைவிட முடியாது என்றார். எப்படி அவள் இதை செய்தாள்? எவ்வண்ணம் உளம் துணிந்தாள் என ஏங்கினார். நான் என் சொற்களை விழுங்குவேன் என்றால் வீணன் என்றே ஆவேன். என்னால் அது இயலாது என்றார். தேவர்கள் தாரை சொன்னதையே ஏற்றனர். ஆம், அவள் செய்தது அவள் குழுனன் காட்டிய நெறிப்படியே. அவர் அதைத் துறக்காத வரை அதில் பிழை என்று ஏதுமில்லை. தேவர்கள் அவருக்கு துணை நிற்க வேண்டியதில்லை என்றனர். மாணவர்கள் ஒவ்வொருவராக அவரிடமிருந்து விலகினர். தன் கொள்கையை சொல்லென நெஞ்சுள் உரைத்துக் கொண்டு தனித்திருந்தார் பிரகஸ்பதி. சொல்லி முடித்த கணமே சொல்கடந்த துயர் வந்து நெஞ்சே கவ்விப்பு செய்வதன் வலியையும் அறிந்தார். இது என் கொள்கைக்கு வந்த தேர்வு போலும். வென்று செல்வேன் இதை என நாளும் வஞ்சனம் உரைத்தார். அவள் இல்லத்தில் எஞ்சவிட்டுச் சென்ற அனைத்தையும் அள்ளி வெளியே வீசினார். அகற்றுந்தோறும் அவள் அங்கே மேலும் இருக்கலானாள். ஒரு குங்குமத்தீற்றலில் அவள் எழுந்து வந்தாள். கொல்லையில் நின்றிருந்த பசுவின் விழிகளில் அவள் தோன்றினாள். முற்றிலும் அகற்றப்பட்டபின் அகற்றப்பட முடியாத நுண்வடிவில் அவளை அங்கிருந்தாள். என்ன நிகழ்ந்தது என தன்னிடமே விழிப்புள்ள போதெல்லாம் கணமொழியாது கேட்டுக் கொண்டிருந்தார். இவ்வளவுதானா இது? இத்தனை எளிதானவையா இவையெல்லாம்? இதன் மீதா அமைந்துள்ளன அனைத்தும்? எண்ணிக் குமைந்து உருகி அழுது தேறி மீண்டு நீள்மூச்செறிந்து மீண்டும் எண்ணிக் குமையத் தொடங்குகையிலும் அதில்தான் ஆடியதை முழுமையாகவே அவர் உள்ளம் மறந்துவிட்டிருந்தது. அதை மூழ்கடிக்கவே அப்பெருந்த தளிப்பை அது சமைத்துப் பெருக்கிக் கொண்டது. ஒருநாள் காலை அழுதபடி பிரகஸ்பதி ஓடிச் சென்று சந்திரனின் அரண்மனை வாயிலில் நின்றார். என் தேவி, இங்கிருக்கிறாள் என் துணைவி எனக் கூவினார். வெள்ளிவேலேந்திய காவலரால் தடுக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்டார். நெஞ்சிலறைந்து அழுதபடி, நீயிலாது நான் வாழ இயலாதென்றிருந்தேன். என் தேவி, என் நெஞ்சின் அரசி, என்னுடன் வருக என கதறி அழைத்தார். தாரையின் தோழி வந்து, அரசி உங்கள் நினைவை உள்ளத்திலிருந்தும் உடலில் இருந்தும் ஒழித்துவிட்டாள். இன்று நீங்கள் அயலான் மட்டுமே. அவளுக்கு உங்கள் குரலே அருவருப்பூட்டுகிறது என்றாள். நான் ஒழிக்க வல்லேன் அல்லேன். ஒரு கணமும் அவள் நினைப்பொழிய முடியாதவன் ஆனேன். அவள் இன்றி செல்ல மாட்டேன் என்று அவர் நெஞ்சிலறைந்து அழுதார். சாளரம் வழியாக எட்டிப் பார்த்த சந்திரன், என் காமம் சலிக்கும்போது அவளை நான் அனுப்புகிறேன்.
இங்கு எனக்கு 27 மனைவியர் முன்னரே உள்ளனர் என்றான். சினந்தெழுந்த பிரகஸ்பதி சாளரத்தை அறைந்தபடி, இழிமகனே, நீ தேய்ந்தழிவாய். என் மனைவியை வெறும் காமக்கிழத்தி என்றாக்கி இழிவு செய்த உனக்கும் இவ்விழிவே அமையும் என்று கூவினார். தலையால் சாளரத்தை ஓங்கி ஓங்கி முட்டியபடி, நீ இதன் பொருட்டு துயர்கொள்வாய் என்றார். நான் என் கொள்கையனைத்தையும் உதறுகிறேன். தன்னலம் கொண்டு பிறதுயர் பெருக்குபவன் அழிந்தாக வேண்டும். நெறி என்று ஒன்று அமையும் என்றால் அது அனைவர் பொருட்டும் ஆகும் என்றார். பிரகஸ்பதி குருதி வழியும் முகத்துடன் சென்று இந்திரனிடம் நின்றார். நான் சொன்ன அனைத்து கொள்கைகளையும் மறுக்கிறேன். என் துயர் ஒன்றே மெய். பிறிதேதும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. என் மனைவியை என்னிடம் கொண்டு வந்து சேர். இது உன் ஆசிரியனாக என் ஆணை என்று கூவினார். உங்கள் ஆணைப்படி செய்கிறேன் ஆசிரியரே. எழுக தேவர்படை என்றான். படைக்கலங்களுடன் போர்க்குரலுடன் தேவர்கள் எழுந்தனர். அதை அறிந்த அசுரகுருவாகிய சுக்கிரர் சந்திரனிடம் வந்தார். அருக வெண்ணொளித்தேவனே, நான் கொண்டுள்ள கொள்கையெல்லாம் என் ஆசிரியர் வியாழனிடமிருந்து கற்றவையே. இன்று தனக்கென ஒன்று வந்தபோது கொள்கையை துறந்துள்ளார். நானோ அக்கொள்கையையே வாழென ஏந்தியிருக்கிறேன். இன்பம் ஒன்றே மெய்ப்பொருள். ஏதுவதொன்றே வீடு பேறு. உன்னுடன் அசுரப்படைகள் இருக்கும் என்றார். தாரையை நீ விட்டுவிடுவாய் என்றால் தேடி வந்த இன்பத்தை துறக்கிறாய். அது அளிக்கும் இழப்பின் துயரை நீ கடக்க மாட்டாய். அவளை அவர்கள் வென்று செல்வார்கள் என்றால் ஆண் என நீ இழிவும் கொள்வாய் என ஊக்கினார். தேவர்களும் அசுரர்களும் படைமுரசு ஒலிக்க விண்ணில் போர்முகம் கொள்வதை நாரதர் சென்று பிரம்மனிடம் சொன்னார். பதறி எழுந்த பிரம்மன் இரு படைகளுக்கு நடுவே ஒரு வெண்பறவையாக வந்திறங்கினார். ஒரு கையில் அமுதகலமும் மறுகையில் மின்படையுமாக பேருரு கொண்டு எழுந்தார். இடியோசையாக ஒலித்த குரலில் சந்திரனிடம், பெண் பொருட்டு ஒரு போர் நிகழலாகாது. இது என் ஆணை, நீ பிரகஸ்பதியின் மனைவியை திருப்பி அனுப்புக என்று கூறினார். மின்படை வான் நிறைத்து எரிபடர எழுந்ததைக் கண்டு நடுங்கிய சந்திரன், இக்கணமே இதோ என்றான். தேவர்கள் சென்று தாரையை அழைத்தனர். முன்னரே அவளுக்கு செய்தி சென்றிருந்தது. நாணி ஒடுங்கி ஒரு சிற்றெரும்பென ஆகி அரண்மனையின் ஒரு சிறு பொந்துக்குள் ஒளிந்திருந்தாள். தேவர்களின் அழைப்பை கேட்டாள். அவர்களின் குரலில் இருந்த களியாட்டு ஒரு தருணத்தில் அவளை சீற்றம் கொள்ளச் செய்தது. எழுந்து தன் முழுவடிவழகுடன் முழுமையற்ற ஆடை அணிந்து அவர்கள் முன் தோன்றினாள். இனிய புன்னகையுடன், என்ன ஆயிற்று? எதன் பொருட்டு வந்தீர்கள் என தேவர் தலைவனாகிய சித்திரகனிடம் கேட்டாள். அப்புன்னகையை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நாணமற்ற அவள் விழிகள் முன் அவர்கள் கூசினர். விழிதிருப்பிக் கொண்டு தாழ்ந்த குரலில் பிரம்மனின் ஆணையை கூறினர். நன்று, அதற்கென்ன என அவள் புன்னகைத்தாள். நான் என் அரசணிகளைப் போனலாம் அல்லவா என இன்குரலில் கேட்டாள். ஆம் என்று சித்திரகன் குரல் தழுதழுத்தான். பேரரசின் அணுக்கர்கள் என அவர்கள் சூழ்ந்துவர நிமிர்ந்த தலையுடன் குழந்தைகளுக்குரிய தெளிந்த விழிகளால் நோக்கியபடி தாரை அவர்களுடன் சென்றாள். தேவரும் அசுரரும் அவளைக் கண்டு ஓசையெழுந்து படைக்கலம் தாழ்த்தி ஓவியப் பெருக்கென நின்றனர். பல்லாயிரம் முகங்கள் அவள் பாவையை மட்டுமே விழிமணி எனக் கொண்டு நிலைத்தன. தேவரும் அசுரரும் கூடிய மன்றில் வந்து தலை நிமிர்ந்து நின்று சூழ்ந்திருந்தவர்களை நோக்கி சிறுமியருக்குரிய அறியா புன்னகையுடன், என் பொருட்டா இப்பெரும்போர் என்றாள். அவள் குரல் அங்கிருந்த அனைவருக்கும் கேட்டது. எளியவளுக்காகவா இத்தனை படைக்கலங்கள் என்று தேவர்க்கரசனின் மின்படைக்கலத்தை நோக்கினாள். அப்போது அங்கிருந்த அனைவருமே அவள் மேல் பெருங்காமம் கொண்டனர். இந்திரன் அவளை நோக்காதொழிந்தான். அவளை இழப்பதைக் குறித்து ஏங்கி உடல் தளர்ந்தான் சந்திரன். அகம் விம்மிய பிரகஸ்பதி முன்னால் வந்து, ஆம், உனக்காக. நீ எனக்கு அரியவள் தேவி என்றார். நான் எந்தையின் ஆணைப்படி நடக்கிறேன் என்று அவள் பிரம்மனை பார்த்தாள். உன் கணவருடன் செல்க என்றார் பிரம்மன். ஆணை என தலைவணங்கிய அவள் பிரகஸ்பதியை நோக்கி சிரித்து, செல்வோம் என்றாள். அவர் அறியாது விம்மிவிட்டார். அவள் அவர் தோள்மேல் கை வைத்து, என்ன இது? சரி, சரி, ஒன்றுமில்லை என்றாள்.
அன்னையின் கனிவு நிறைந்திருந்தது அவள் குரலில். ஆம், இன்று அனைத்தும் முடிந்தது. இனி ஒன்றுமில்லை என்றார் அவர். வென்றவனின் பெருமிதத்துடன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு பிரஹஸ்பதி மீண்டும் இல்லம் புகுந்தார். நிமிர்ந்து அவருடன் வந்த தாரை தொலைவில் தன் சிற்றில்லை கண்டதும் கால் தளர்ந்தாள். அவள் நிற்பதைக் கண்டு திரும்பி, வா, இது நம் இல் என்றார் பிரஹஸ்பதி. ஆம் என அவள் சொன்னாள். முலைகள் விம்மியமைய சிறு தேம்பல் ஓசை எழுந்தது. அழுகிறாயா? நீயா? அரசியென வந்தாயே என்றார் பிரஹஸ்பதி. அவள் அவர் கையை உதறிவிட்டு பாய்ந்தோடி இல்லத்திற்குள் சென்று தன் அடுமனைக்குள் இருண்ட மூலையில் முழங்கால் மடித்து அமர்ந்து முகம் புதைத்து கண்ணீர் விட்டாள். அவள் முன் சென்று நின்று பிரஹஸ்பதி, நிகழ்ந்ததை மறந்துவிடு தேவி. காமம் எவருக்கும் கடப்பதற்கு அரியது. நீயோ எளிய பெண். நான் அனைத்தையும் பொறுத்து இப்பால் வந்துவிட்டேன் என்றார். அவள் அருகே அமர்ந்து கனிந்த குரலில், ஒருவேளை நாம் மீண்டும் அணுகவும் புதியவர்களென அன்பு கொள்ளவும் இது வாய்ப்பென ஆயிற்று போலும் என்று அவள் குழலை வருடினார். அவள் உடைந்தெழுதபடி அவரை ஆறத் தழுவிக் கொண்டாள். அவள் கண்ணீர் அவர்மேல் இளவெம்மையுடன் வழிந்தது. அவள் கண்ணீரே தன் உள்ளத்தை நிறைவிக்கிறதென அவர் உணர்ந்தார். அவள் கொண்ட நிமிர்வு வெல்வதற்கரியவள் என்றும் அறிய ஒண்ணாதவள் என்றும் காட்டி எழுப்பிய பெருங்காமத்தின் அடியில் சீற்றம் கொண்டு எழுந்து நின்றிருந்தது வஞ்சம். அவள் விழிநீரோ அவர் ஆணவத்தை குளிர்வித்தது. மேலும் ஆணவம் கொள்ளும் பொருட்டு மேலும் கனிவு கொண்டவரானார். நீ பிழையேதும் செய்யவில்லை. பிழை செய்திருந்தால் அது நானே. நீ என் அன்புக்கு உகந்தவள், என் அறத்துணைவி. இந்நிகழ்வை முற்றிலும் மறப்போம். இது ஆணை என அவர் கை நீட்டினார். அந்தக் கைமேல் முகம் அமைத்து அவள் கதறி எழுதாள். அழுது ஓய்ந்த பின் காமம் விசை கொண்டிருந்தது. மழைக்குப் பின் வீசும் புயல் அது. அழுது அழுது அதை அவள் கடந்து வந்தாள். அவர் அவள் அழுகை ஒவ்வொன்றையும் கடந்து பேரிரு கொண்டார். தன்னைப் பற்றிய முழுமகிழ்வில் அவர் இருந்த நாட்கள் அவை. தன் மாணவர்களிடம் பொறையையும் புரிந்து கொள்ளலையும் பற்றி